நீர்கொழும்பு சிறை சம்பவத்தின் பின்னணியிலே இப்போது ஒரு பெண் கைதியினுடைய வலி நிறைந்த வாழ்க்கை இப்போது வெளியாகி இருக்கின்றது. மருத்துவ பட்டப்படிப்புக்கு தெரிவான அந்த பெண் எப்படி சிறைச்சாலையிலே அனுமதிக்கப்பட்டார் என்ற அடிப்படையிலும் இப்போது தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் நீர்கொழும்பு சிறை சம்பவத்திலே உயிரிழந்த 8 அதிகாரிகளுக்கு, சிறை காவல் அதிகாரிகளுக்கு இப்போது 20 லட்சம் ரூபாய்கள் வரையிலே இழப்பீடு வழங்கப்பட இருக்கின்றது என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்ற போதுதான் விசாரணைகள், நீர்கொழும்பு சம்பவத்தின் விசாரணைகளிலே பல மர்மங்கள் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் சிறை கைதிகளின் கையிலே கிடைத்திருக்கின்ற மிக கூரிய ஆயுதங்கள், கத்திகள், கோடாலிகள் எப்படி வந்தது என்ற அடிப்படையிலும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இப்போது ஓரிரு நாட்களாக சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு செய்தி என்று பார்த்தால், நீர்கொழும்பு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெண் கைதியினுடைய புகைப்படமும் சிறியொரு காணொலியும் வெளியாகி பெருமளவிலே அது பேசப்பட்டு வருகின்றது. அநேகமாக எங்களுடைய தமிழ் சமூக வலைத்தள பதிவுகள், குறிப்பாக முகநூல் பதிவுகளை எடுத்துக்கொண்டதை பார்க்கின்ற போது ஒரு பெண் கைதியினுடைய அவர் ஒரு மருத்துவ பட்டப்படிப்புக்கு தெரிவாகி இருந்தார் என்றும், ஆனால் காதலனால் ஏமாற்றப்பட்டதனால் அவர் இந்த இடத்துக்கு வந்தார் என்ற அடிப்படையிலும் செய்திகள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருந்தது. இதனுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டும், இது உண்மையாக இருக்கலாமா என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை, குறிப்பாக சிங்கள ஊடகங்களையும் சிங்கள புலனாய்வு ஊடகங்களையும் பார்த்தபோது அதிலும் இந்த செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்பகத்தன்மை வாய்ந்த பல புலனாய்வு செய்திகளை வெளியிடுகின்ற சிங்கள இணையவழி ஊடகம் அல்லது இணையவழி ஊடகத்தினூடாக இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. அதிலும் குறிப்பிடப்பட்டிருப்பதும் இங்கே தமிழ் சமூக வலைத்தளங்களை பரவுகின்ற செய்தியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்கின்றது. எனவே என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளிலே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மிக மோசமான சம்பவத்தின் விளைவாக 30 பேர் வரையிலே உயிரிழந்திருந்தார்கள். இன்றளவும் பலர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதிலே 8 சிறைக்காவல் அதிகாரிகள் உயிரிழந்தார்கள். அதிலும் இன்னும் 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களுடைய நிலைமையும் மிக மோசமாக இருக்கின்றதுதான் சொல்லப்பட்டு வருகின்றது. 21 கைதிகள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது. இது நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ளே. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து வெலிகடை மற்றும் பூசா மற்றும் அங்குணுகொல சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட மேலும் 3 கைதிகள், தலா ஒவ்வொரு கைதிகளாக அந்த சிறைச்சாலைகளிலே உயிரிழந்திருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இவர்களும் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்டவர்கள் தான் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது. எனவே இதன் பின்புலத்திலே, இந்த சிறைச்சாலை சம்பவத்தினுடைய பின்புலத்திலே இன்னும் ஒரு அதிர்ச்சி சம்பவமாக அல்லது அதிர்ச்சியூட்டுகின்ற விடயமாகத்தான் இந்த கலவரங்கள் உள்ளே இடம்பெறுகின்ற போது பெண் கைதிகளினுடைய அந்த தடுப்பு பகுதிக்குள் இருந்து அதிலிருந்து பெண் கைதிகள் பலர் சிறைச்சாலையினுடைய மேற்கூரைக்கு ஏறி இருந்தார்கள். ஏறி நின்று கொண்டு அதிலே கூக்குரலிட்டு சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள், தங்களை காப்பாற்றும்படியும் அல்லது இதற்குள் இடம்பெறுகின்ற பல விடயங்கள் சார்ந்து அவர்கள் வெளியே சத்தமிட்டு அதனை வெளிப்படுத்தி கொண்டிருந்த காணொலிகள், புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகியிருந்தது. அதிலும் ஒரு பெண்ணினுடைய புகைப்படம் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் அழகான பெண், எங்களுடையவர்கள் கேட்கவா வேண்டும், அழகான பெண் என்றவுடன் அதுவும் AI தொழில்நுட்பத்திலே அதை எடுத்து அதை பெரிதாக இப்போது பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது சார்ந்து நாலிந்தா என்று சொல்லப்படுகின்ற சிங்கள புலனாய்வு ஊடகவியலாளர் ஒருவர், அந்த பெண் யார், அதாவது இளம் பெண்ணாக இருக்கின்றார், ஒரு அழகான பெண், அதுவும் குற்ற பின்னணி பெரிதாக தெரியவில்லை, ஒரு முகத்தை பார்க்கின்ற போதே புரிகின்றது குற்ற பின்னணி தெரியவில்லை, எப்படி என்றெல்லாம் அவரை அதனை வினவி இருக்கின்றார். அது சார்ந்து புலனாய்வு செய்த போதுதான் பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாக தென்னிலங்கை அந்த புலனாய்வு ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. நாலிந்தா அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக அவருடைய பெயரை மேற்கோள் காட்டித்தான் அந்த ஊடகத்திலும் அந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது, பதுளையைச் சேர்ந்த பெண்ணாமது. பதுளையைச் சேர்ந்த பெண் கல்வியிலே சிறந்து விளங்கினாராம். அதுவும் அந்த பாடசாலையிலே, பதுளையைச் சேர்ந்த பெண் தான் கல்வி கற்ற பாடசாலையிலே மாணவ தலைவியாகவும் செயற்பட்டிருக்கின்றாராம். கூடைப்பந்து விளையாட்டிலும் அவர் வலைப்பந்து விளையாட்டிலும் மிகச்சிறந்த வீராங்கனையாக அவர் இருந்திருக்கின்றார். அதன் பின்னர் அவருடைய கல்வி தகமைகள் காரணமாக கொழும்பிலே ஒரு பெண்கள் பாடசாலை ஒன்றிலும் அவருக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனை முடித்துக்கொண்டு அவர் பிற்பட்ட காலங்களிலே நீர்கொழும்பிலே அவருடைய உறவினருடைய வீட்டிலே தங்கி இருந்திருக்கின்றாராம் பல காலமாக. அப்போது இந்த பெண்களுக்கிடையே, அதாவது பெண்கள் எல்லோருமே இப்போது சமூக வலைத்தளம், குறிப்பாக இந்த வாட்ஸ்அப்பிலே குழுக்களை இணைத்துக் கொள்கின்ற சம்பவங்கள் இடம்பெறும். அந்த குழுக்களை இணைத்துக் கொள்கின்ற சம்பவத்திலே ஒரு ஆணோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதாம். அது அந்த வாட்ஸ்அப்பிலே குழுவை இணைத்துக் கொண்டால் அதை தேடி பார்ப்பார்கள் சில பேர். அதில் இருக்கின்ற பெண்களுக்கு தொலைபேசியூடாக அழைப்பை ஏற்படுத்தி கதைக்கின்ற வேலைகள்லாம் இடம்பெறும். இதே ஒரு சமூக சீர்கேட்டுக்கு வழிவகுக்கின்ற ஒரு விடயம் தான். எனவே அந்த இடத்திலே ஒரு ஆணோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது, தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்று அது காதலாக மலர்ந்திருக்கின்றதாம். அந்த காதல் விவகாரத்தால் தான் ஒரு பெரும் சிக்கல் நிலைக்கு அந்த பெண் தள்ளப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக
அந்த காதலனை முற்றுமுழுதாக நம்பியதனால் அந்த காதலன் சொல்லியிருக்கின்றார், நீர்கொழும்பிலே தன்னுடைய நண்பரிடம் ஒரு பார்சல் இருக்கின்றது, ஒரு பொதி இருக்கின்றது, அதை கொண்டு வந்து குறிப்பிட்ட இடத்திலே தரும்படி சொல்லியிருக்கின்றாராம். இது எப்படி அந்த பெண் செய்திருக்கின்றார், பலமுறை செய்திருக்கின்றார் போல் இருக்கின்றது. போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது, அந்த இடத்திலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தகவல் கிடைத்தவுடன் போலீசார் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த பெண்ணை கைது செய்த போது அந்த பெண்ணிடம் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அவர் விளக்கமறியலில் இப்போ கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போது அவர் இங்கே விளக்கமறியல் கைதி என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆனால் விசாரணைகளில் அந்த பெண்ணுக்கு அந்த பொதியில் என்ன இருக்கின்றது என்பது தெரியாது என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றாராம். ஒரு வழியிலே பார்த்தால் காதலனால் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கலாம், அதன் அடிப்படையில் அவர் போதைப் பொருளை கடத்தினாரா என்றும் ஒரு கருத்து செல்கின்றது. இன்னும் ஒரு கருத்து, உண்மையிலே போதைப் பொருளை அவர்கள் பொதி செய்தால் அதனை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் பொதி செய்வார்கள், அது என்னவென்றே தெரியாமல் தான் அந்த பெண் கடத்தினாரா என்ற அடிப்படையிலும் இப்போது கருத்துக்கள் பரவி வருகின்ற போது நாலிந்தா என்ற அந்த ஊடகவியலாளர் சொல்லியிருக்கின்றாராம், அந்த பெண் என்னென்றே தெரியாமல், அதாவது தன்னுடைய காதலன் கொண்டு வர சொன்னார் அந்த பொதியை என்ற காரணத்திற்காக கொண்டு போயிருக்கின்றாராம். அப்படி கொண்டு போன இடத்திலே தான் கைது செய்யப்பட்ட போது அது போதைப் பொருள் என்ற பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கின்றது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு இப்போது விளக்கமறியல் கைதியாக வைக்கப்பட்டிருக்கின்ற போதுதான் அவருடைய இந்த உயர்தர பெறுபேறுகள் வெளியாகி இருக்கின்றது. அந்த உயர்தர பெறுபேறுகளிலே அவர் மருத்துவ பிரிவுக்கு, அதுவும் பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பிரிவுக்கு தெரிவாகி இருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றதாம். உண்மையிலே எப்படி செல்ல வேண்டிய வாழ்க்கை, அதுவும் பாடசாலையிலே உயர்தரத்திலே அதுவும் மாணவ தலைவியாக செயற்பட்டிருக்கின்றார், வலைப்பந்து விளையாட்டிலே சிறந்து விளங்கி இருக்கின்றார், அத்தோடு பலதரப்பட்ட முன்மாதிரியான செயற்பாடுகள், கல்வியிலே மிகச்சிறந்தவராக விளங்கினார் என்பதற்கு ஆதாரமே இந்த உயர்தரத்திலே பெற்ற பெறுபவர்கள் மருத்துவத்துறைக்கு அவரை தெரிவு செய்திருக்கின்ற அளவிற்கென்றால் கல்வியிலும் மிகச்சிறந்தவராக இருந்திருக்கின்றார், ஒழுக்கமாகவே வளர்ந்திருக்கலாம். பின்னர் ஏற்பட்ட காதலின் விளைவாகத்தான் இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாலிந்தா என்ற அந்த ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டி இருப்பதாக அந்த புலனாய்வு ஊடகம் ஒன்று அந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதனால் தான் இப்போது இந்த பெண் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். சிறையிலே அடைக்கப்பட்ட போதுதான் மேற்கூரையில் ஏறி போராட்டங்களை நடத்துகின்ற போது அவருடைய புகைப்படம், அதாவது எல்லா பெண்களும் இருக்கின்றார்கள், ஆனால் என்ன ஒரு இளம் பெண், வடிவான பெண் என்ற அடிப்படையில் யாரும் அதை தேடி இருப்பார்கள், தேடிய போது இந்த உண்மை வெளிவந்திருக்கும். அப்படியான விடயம் தான் இப்போது வெளியாகி பெரும் பரபரப்பை, அல்லது பல சமூக வலைத்தளங்களிலே அந்த பெண்ணுக்காக ஆதரவு குரல் அதிகரித்து வருகின்றது. அதிலும் எல்லா பெண்களுக்கும் அவர்கள் கருத்து சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். எல்லோருமே அவதானம், உண்மையும் அதுதான், யாரென்றே தெரியாமல் இந்த முகநூலிலே காதலிப்பது, அத்தோடு இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் இருந்து காதலை உருவாக்குவது, தொலைபேசிகளில் வருகின்ற தவறிய அழைப்புகளிலிருந்து காதல் உருவாகுகின்றது, யாரென்றே தெரியாது. ஆனால் அங்கே காதல் உருவாகி முற்றுமுழுதாக நம்பி அந்த திருமணத்தின் பின்னோ அல்லது அவரை சந்திக்கின்ற போதுதான் அவர் யார் என்ற உண்மைகள் தெரிய வருகின்ற போது வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட அழிவு கட்டத்தை நெருங்கி விடுவார்கள். இந்த பெண்ணும் அப்படித்தான். இப்போது உயர்தரத்திலே மிகச்சிறந்த பெறுபவர்களை பெற்று மருத்துவத்துறைக்கு தெரிவாகியும் அவரால் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது. காரணம் காதல் தான் என்பது மிக முக்கியமான விடயம். அந்த காதலை போதவரை சிறையிலே தள்ளி இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதுவும் காதல் என்பது ஒரு எல்லோருக்குமே நன்மையும் செய்யும், சிலருக்கு அந்த பிரிவுகளால் வலியையும் ஏற்படுத்தும். ஆனால் இந்த இடத்திலே யார், அதாவது முகங்களை பார்க்காமல் ஒரு தொலைபேசியூடாக வந்த தொடர்பு அவரை எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைக்கு தள்ளி இருக்கின்றது என்பது இந்த விடயத்திலிருந்து புரிகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த செய்தியானது பல தென்னிலங்கை ஊடகங்களில், குறிப்பாக புலனாய்வு ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதை நன்கு பரிசீலித்த பின்னர் தான் இதிலே தொகுத்து வழங்கவும் நானும் தயாராக இருக்கின்றேன். எனவே எல்லோருமே இதனை ஒரு பாடமாக அல்லது இதனை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்கின்ற போது, இதை எங்கள் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்கின்ற போது சிறப்பாகவே இருக்கும். மேலும் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளிலே நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்திலே மிக மோசமான விளைவுகள் இடம்பெற்றிருந்தது. இந்த கைதிகளுக்கு எப்படி ஆயுதங்கள் சென்றது என்ற அடிப்படையில் விசாரணைகள் 2-3 நாட்களாக தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வந்தது. இதிலே மிக முக்கியமான விடயமாம், சிறைக்குள்ளே இருந்த சமையலறைக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் அந்த கொலை சம்பவத்தை திட்டமிட்ட கைதிகள், அல்லது அந்த சம்பவத்தை திட்டமிட்டிருந்த கைதிகள், அந்த 13 பேர் கொண்ட கைதிகள், 13 பேர் தான் மிக முக்கியமானவர்கள் சொல்லப்படுகின்றது. அதிலே இந்த கட்டுவெல்லகம சுரேஷ், ராக்கி என்று சொல்லப்படுகின்ற நபர், பூரு மூனா என்று சொல்லப்படுகின்ற நபர், இவர்களெல்லாம் அதில் முக்கியமானவர்கள் என்ற ஒரு தகவல் இருக்கின்றது. அதில் 13 பேர் மிக முக்கியமானவர்கள் சொல்லப்படுகின்றது. அவர்களோடு சேர்ந்து திட்டமிட்டவர்கள், இந்த சம்பவத்தை திட்டமிட்டவர்கள் சிறைச்சாலை சமையலறையை உடைத்திருக்கின்றார்களாம். சிறைச்சாலை சமையலறைக்குள்ளே நுழைந்து
அங்கிருந்த கத்திகள், கோடாலிகள், அதாவது விறகு வெட்டுவதற்கும் அங்கே கோடாலிகள் வைக்கப்படும். அங்கே கத்திகள், அதாவது உணவு சமைக்க வேண்டும் என்றால் தேவையான பொருட்களை கத்தரிப்பதற்கு கத்திகள் இருக்கும். அந்த கத்திகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இரும்பு கம்பிகள் அதற்குள்ளே எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. அதிலும் நூற்றுக்கணக்கான கொட்டான்கள் அவருடைய கைக்கு எப்படி வந்தது என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எப்படி இந்த கொட்டான்களை பெற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு கருத்து. காரணம், அந்த தடிகள், அவர்களால் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட தடிகள், பல நூற்றுக்கணக்கான தடிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் 50 வரையிலான இந்த இரும்பு கம்பிகள், கத்திகள், கோடாரிகள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சமையலறையை உடைத்து உள்ளே நுழைந்து போதாக்குறைக்கு தேங்காயையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் மண்டையை அடித்து உடைப்பதற்கு என்பதுதான் இப்போது வெளியாக இருக்கின்ற விசாரணைகளில் வெளியாக இருக்கின்ற உண்மை. பலர் மீது தேங்காய்களால் அடித்து இருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே இந்த சிறைக்குள்ளே இடம்பெற்ற இந்த சம்பவம் திட்டமிட்டு இடம்பெற்ற ஒன்றுதான் என்பது இப்போது வெளிவருகின்றது. ஒரு எதேச்சையாக ஒன்றை சொல்லிவிட்டார், அவரை தாக்க வேண்டும் என்று இடம்பெற்ற விடயம் அல்ல. அதாவது போதைப்பொருள் கும்பல், போதைப் பொருளை உள்ளே கொண்டு வருதல், அது வெளியே இடம்பெறுகின்ற போதைப் பொருள் நடமாட்டங்கள் எல்லா விடயத்தையும் ஒரு குழு சொல்லிவிட்டது. அதுவும் இந்த சுரேஷோடு கூடவே இருந்த அவரும் போதைப் பொருள் கடத்தல்காரதான் கூடவே இருந்தவராம். சிறைக்குள்ளே பிரிந்து தனியாக ஒரு குழுவாக செயற்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த போதைப் பொருள் வருகின்ற உண்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நபர்கள் மீதுதான் கடந்த 5ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 2 பேரும் அந்த உண்மையை சொன்னவர்கள் தான் என்பது, அதாவது போதைப் பொருள் உள்ளே வருகின்ற உண்மையை சொன்னவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ராக்கி மற்றும் இந்த சுரேஷ், கட்டுவெல்லகம சுரேஷ் குழுவினரால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இது உடனடியாக நடந்த விடயம் அல்ல. பல நாட்களாக திட்டமிட்டு எங்கே ஆயுதங்கள் இருக்கும், எங்கே பொருட்கள் வைத்திருப்பார்கள், எப்படி அதை எடுக்கலாம், எப்படி காவலர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிக்கலாம் என்ற அடிப்படையிலும் தான் அவர்கள் திட்டமிட்டு அந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் இப்போது வெளியாகி கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அதிலும் 200 வரையிலான கைதிகள் கொலை குற்றவாளிகள் என்ற அடிப்படையிலே இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த சிறைச்சாலை சம்பவத்திலே கொலை குற்றவாளிகள் என்ற அடிப்படையில் 200 கைதிகள் மீது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இன்னும் ஒரு புறம் வருகின்ற செய்திகளை பார்த்தால் ஒவ்வொரு சிறைக்குள்ளும் வைத்து அவர்களுக்கு கடும் பூசை நடக்கின்றதாம் என்ற அடிப்படையிலும் சொல்லப்படுகின்றது. அதாவது சிறை கைதிகளும் அடிக்கின்றார்களாம், காவலர்களும் அடிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. அவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இப்போது களத்தில் இறங்கி இருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் இப்போது அரசன நாணயக்கார பதவி விலகியே ஆக வேண்டும். அதுவும் ரணில் விக்ரமசிங்கே வாய் திறந்திருக்கின்றார். தாங்கள் தான் பொறுப்பென்று ஹர்சன நாணயக்கார சொல்கின்றார், நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார சொல்கின்றார் என்றால் பொறுப்பானவர் பதவி விலகி காட்டுங்கள் பார்ப்போம் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் வாய் திறந்திருக்கின்றார். எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1988ஆம் ஆண்டு நாங்கள் அதை செய்து காட்டினோம், பொறுப்பான நாங்கள் பதவி விலகினோம், இப்போதைய அரசாங்கம் அதை செய்து காட்டுங்கள் பார்ப்போம் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கேவும் வாய் திறந்திருக்கின்றார். எல்லோருமே கிட்டத்தட்ட கூட்டுக்களவாணிகள் தான். நேற்றைய தினம் ஒரு காணொலி வழியாக இருந்தது. ரணில் விக்ரமசிங்கே, நடுவிலே நாமல் ராஜபக்ச, அடுத்ததாக இருக்கையிலே கோட்டாபய ராஜபக்ச. நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்குடைய காதிலே ஏதோ சொல்கின்றார், மீண்டும் நாமலுடைய காதிலே ஏதோ சொல்கின்றார். சொன்னவுடன் கோட்டா, ரணில், நாமல் 3 பேரும் சிரித்து பெரிய அளவிலே அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றார்கள். அதை அவர்களுக்குள்ளே நடந்த உரையாடல் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற நட்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதுதான் தெரிய வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. காரணம், ரணிலுக்கும் கோட்டாவுக்கும் ராஜபக்சக்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ரணில் தனித்து செயற்படுகின்றார் என்றெல்லாம் ரணில் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது பலர் சொல்லி வந்தார்கள். அதெல்லாம் அப்படி இல்லை, அவர்கள் எல்லாம் ஒன்றுதான் என்பதை அந்த காணொலி புரியப்படுத்தி இருந்தது. இப்போது ரணிலும் வாய் திறந்திருக்கின்றார். ஹர்சன நாணயக்கார பதவி விலகி காட்டுங்கள் என்ற அடிப்படை. அதோடு ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக, நீதி அமைச்சர் ஹர்சன நாணயவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு சஜித் பிரேமதாச தரப்பு இப்போது கடுமையாக உழைத்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.